கௌதம் இந்திரால இன்னைக்கு ஒரு செம்மையான ட்விஸ்ட். காவியா நம்ம இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கதிர் கிட்ட. அப்போ கதிர் வந்து ஒரு வாய் விட்டுறாரு. அவ மட்டும் இல்லைன்னா நான் அந்த குழந்தைய அப்பவே கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பயங்கர அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க காவியா. இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திரா செம்ம ஃபீலிங்ல இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல பேக்கை கொண்டு வந்து போட்டு கௌதம்க்கு கால் பண்றாங்க. கௌதமும் போனை எடுப்பானாங்கிறாரு, போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க இந்திரா. உடனே வாய்ஸ் நோட் கொடுக்குறாங்க. கௌதம், என்ன கோவமா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத கௌதம், நீ உடனே எனக்கு கால் பண்ணு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுபா ஹேமா 2 பேரும் வர்றாங்க. இந்திரா, என்ன இந்திரா நீ அழுதுட்டு இருக்க? எதுக்கு நீ அழுகக்கூடாது, நீ எவ்வளவு போல்டா இருந்திருக்க, இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கலாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க இந்த நடந்ததெல்லாம் இவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றாங்க. சுபா சொல்றாங்க, இதுக்கு போய் அழுகலாமா இந்திரா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லும் போது ஹேமா, ஆமா நீ எப்படிப்பட்ட ஆளு, எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, இதுவும் கூட எங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்லக்கா, கௌதம் கூட என்ன புரிஞ்சுக்காம பேசலையேக்கா, எனக்கு என் அக்காவும் கௌதமும் என்ன நம்புனா போதும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, எதுக்காக போட்டு சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிறேன் இந்திரா, கௌதம் தானே போன் பண்ணிப்பாரு, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல பேசிடுவாரு, கவலைப்படாத. இப்போ அக்கா காவியா பத்தி தானே பிரச்சனை, இப்போ குழந்தைய நாங்க வாங்கிட்டு காவியாவை அனுப்பி விடுறோம், அவ உங்ககிட்ட பேச வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா, அக்கா பேச மாட்டாங்க, இங்க பாரு நான் சொல்றேன்ல பேசுவான்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க சுபா. சரி, நாங்க போய் குழந்தைய வச்சுட்டு உனக்கு காவியாவை உங்ககிட்ட பேச அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா குட்டி பையனை நாங்களும் கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு, அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ராகினி கதிர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோட தப்பிச்சுட்டு போ, ஆனா நீ அந்த குழந்தைய போட்டு தள்ளிடுவேன்னு நினைச்சேன், மனசு மாறிட்டேன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல. சித்தி, ஏன் சித்தி நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தையாலதான் சித்தி எனக்கு எல்லாமே பிரச்சனை. பாருங்க, இந்த இதுல கூட நான் ஜெயிக்காம போயிட்டேன், இந்த குழந்தையாலதான் சித்தி. இந்த குழந்தைய போய் நான் சப்போர்ட் பண்ணுவேனா, நான் போட்டு தள்ளணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த குழந்தைய தூக்கிட்டு கௌதம் வந்து ஓடி போகிறதுக்காக பார்த்தா, அவனை தடுக்கிறதுக்காகத்தான் நான் கட்டையை தூக்கி போட்டேன். ஆனா அது தவறுதலா இந்திரா மேல விழுந்து இந்திரா என்ன ஷூட் பண்ணிட்டா தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே இவனாலதான் சித்தி, இவனை எப்படி சித்தி நான் வச்சிருப்பேன், இவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் தான் சித்தி நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா எல்லாமே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ராகினி சொல்றாங்க, கவலை எல்லாம் படாத, இதுலயும் நமக்கு ஒரு லக்கு தான். இப்ப பாத்தியா 2 முக்கியமான ஆளுக அவளுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. சித்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சித்தி. கௌதம் இந்திரா கூட கோச்சிட்டு போயிட்டான். காவியா இவ மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா, இதே நமக்கு லக்கு தானடா கதிரு. கரெக்ட் சித்தி, இத கோணத்துல நான் யோசனையே பண்ணல சித்தி. என்ன கதிர் நீ முக்கியமானதை கவனிக்காம விட்டுருக்க, முக்கியமான ஆளே நம்ம காவியா தான், அவ தான் நமக்கு ட்ரம் கார்டு, அவளை வச்சுதான் இந்திராவை நம்மளால அடிக்க முடியும். சித்தி, காவியாக்கு இப்ப என் மேல நம்பிக்கை வந்திருக்கு, குழந்தை விஷயத்துல நான் அவளை காப்பாத்திட்டேன்னு நினைச்சதுல இருந்து ரொம்ப பாசமா இருக்கேன் என்கிட்ட சித்தி, என்ன நம்பிட்டா சித்தி. இங்க பாரு கதிர், நீ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு, அவ என்னைக்குமே உன் மேல சந்தேகமே படக்கூடாது, அதை வச்சுதான் நம்ம அடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் சித்தி. சூப்பர்டா, நீ இந்த பக்கம் உன்னோட வேலையை பாரு, நான் அந்த பக்கம் அக்காவை வச்சு கௌதம மடக்கி பாசத்தை வச்சு இந்திராவை நான் வெறுக்க வைக்கிறேன். சரிடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி. காவியா வர்றாங்க, வந்து அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே அந்த சைடு உட்காந்துருக்கு நின்றுட்டு இருக்காங்க. சொல்லு சீக்கிரம், என்ன விஷயம்னு சொல்லு. அங்க குட்டி பையன் அழுதுட்டு இருப்பான், நான் போகணும், நான் இல்லைன்னா அவனை வச்சு யாரும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காவியா அதை பார்த்துட்டு, அக்கா இது நீயே இல்லக்கா, ஏன் அக்கா இப்படி இருக்க மாட்டா, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவ ரொம்ப நல்லவ, ஏன்கா என்னை இப்படி பேசுறேன்னு நம்புக்கா, நான் எந்த தப்புமே பண்ணலக்கா, பிளீஸ்கா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுறாங்க. காலைல வேற விழுந்துடுறாங்க இந்திரா. பிளீஸ்கா என்னை நம்புக்கா, நான் சொல்றதை கேளுக்கா, நான் எந்த தப்புமே பண்ணல, மாமாவை தெரிஞ்சு சுடவே இல்லக்கா, நான் அதே மாதிரி உங்ககிட்ட குழந்தைய பத்தி சொல்லாததுக்கு காரணமே என்ன தெரியுமா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த மச்சம் மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸா இருந்தது, மத்த ஏதாச்சும் இருந்தா தான் உங்ககிட்ட கன்ஃபார்மா உன்னோட குழந்தைன்னு சொல்ல முடியும்க்கா, அதனாலதான் எவிடன்ஸ் நான் திரட்டிட்டு இருந்தேன், அதனாலதாங்க உங்ககிட்ட சொல்ல முடியல, பிளீஸ்கா நான் உனக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் தவிர உன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லக்கா, பிளீஸ்கா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இந்திரா அப்படியே கண்ணை தொடச்சிட்டு காலில் விழுந்த இந்திரா எழுந்திருச்ச பின்னாடி காவியா சொல்றாங்க, இந்திரா என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா, அவ என்ன செய்வா, எனக்கு என்ன பண்ணுவா, எல்லாமே எனக்கு தெரியும், உண்மையில நான் என்னைக்காச்சும் சந்தேகப்பட்டிருக்கனாடி அப்படின்னு சொன்னோனே தான் பயங்கர சந்தோஷமாயிருது இந்திராக்கு. என்னக்கா சொல்றா? ஆமா இந்திரா, நான் உன்னை பத்தி சந்தேகமே படல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டா. அக்கா நான் இப்ப
இப்பயும் சொல்றேன், மாமான்னு தெரிஞ்சு சுடவே இல்லக்கா, யாரோ ஒரு ரவுடின்னு சொல்லி நினைச்சு சுட்டுட்டேன்க்கா, சாரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நானும் ஒரு விஷயம் சொல்றேன் இந்திரா, உங்க மாமா இப்போ திருந்திட்டாரு, அவர் எந்த தப்புமே பண்ணல இந்திரா, இப்போ முழுசா திரும்பி என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு, நீ அவரையும் புரிஞ்சுக்கோ. அக்கா இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்திரா, நான் சொல்றத கேளு, அவர் எந்த தப்புமே பண்ணல. ஓகேக்கா, நீ சொல்றத கேக்குறேன்க்கா, நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறேன். அத்தை வேற சொல்லியிருக்காங்கக்கா, கலெக்டர் வேலையை ராஜினாமா பண்ண சொல்றாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியலக்கா, ஒரே டென்ஷனா இருக்குதுக்கா. இந்திரா, முதல்ல நீ கௌதம கூப்பிட்டு பேசு, ஏன்னா அவர் தான் சப்போர்ட் பண்ணுவாரு உனக்கு. அத்தை பேசும்போது அவர் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. முதல்ல நீ கௌதம்கிட்ட பேசு. அவரும் ஏதாச்சும் சொன்னார்னா முதல்ல நமக்கு குடும்பமும் உன்னோட வாழ்க்கையும் தான் முக்கியம், அதனால அத்தை சொல்ற மாதிரியே செஞ்சிரு, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காவியாவும் இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திராவும் குட்டி பையன் அழுகிற சவுண்டு கேக்குது. காவியா சொல்றாங்க, அங்க பேர் குட்டி பையன் அழுகிறான், நான் என்னன்னு போய் பாக்குறேன் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. குட்டி பையனும் அழுதுட்டு இருக்கிறான். என்னடா செல்லம் அழுகிற அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வழியே இல்லாம ஜாலியா இருந்த கதிர், ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு பதறி போய், என்னாச்சுங்க வலிக்குதுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போய் கேக்குறாங்க. காவியா, ஆமாண்டு காவியா, நீ சொன்னப்பே டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், பாரு இப்போ டாக்டரும் இல்ல, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கவலைப்படாதீங்க, நான் முருகன் கோயிலுக்கு வேண்டி இருக்கேன், உங்களுக்கு நல்லாயிருச்சுன்னா முருகன் கோயிலுக்கு நடந்தே வர்றேன்னு வேண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்றாங்க. இதை கேட்டோடனே கதிர் சிரிக்கிறாரு. என்னது, எனக்காக வேண்டிய? முதல்ல உன் தங்கச்சிக்கு நல்ல புத்தி வரட்டும்னு வேண்டி இருக்கலாம் காவியா. பாரு எப்ப பார்த்தாலும் அவன் என்ன சொல்லுவா, அக்கா உனக்காக தான் எல்லாமே செய்யறேன், உனக்காக தானே எல்லாமே சொல்லுவா. ஆனா இப்ப பாரு என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான்னு பாரு காவியா. நீ தான் இன்னும் தங்கச்சி தங்கச்சின்னு நம்பிட்டு இருக்க. இல்லைங்க, அவளை பத்தி அப்படி சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவங்க, அவட்ட பேசி பார்த்துட்டேங்க, அவ தெரிஞ்சு இதை செய்யலையாமா, பாவங்க, அவ ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி காவியா வந்து கதிரோட கையை புடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. வெட்டுக்குன்னு கையை புடிச்சு இழுத்துட்டு, ச்சே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல, நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கேன், உன் தங்கச்சி என்ன கொன்னா கூட என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, அவ எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பியா? ஏங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவள அப்படி பண்ண மாட்டாங்க. ஆஹா, நீ அப்படியே சொல்லிக்கிட்டு நான் இல்லைன்னா நீ பாட்டுல உன் தங்கச்சி கூட அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேல, அதுக்காக தான் இதெல்லாம் அவ செஞ்சிருக்கா. ஆனா அவளை நீ இன்னும் நம்பிட்டு இருக்கேல. ஏங்க இந்திராவை எப்படிங்க நம்பாம இருக்குது, நீங்களே சொல்லுங்க. அவ குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் வந்ததா சொன்னா, அவ மட்டும் இல்லைன்னா என் குழந்தைய கிடைச்சிருக்காதுங்க. ஆமா ஆமா, செம்ம கடுப்பாயிராரு இதை கேட்டு கதிர். ஆமா ஆமா, எல்லாமே அவளாதான் நடந்து போச்சு, அவ மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தைய கொன்னுட்டு அப்படின்னு. என்னது அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. காவியா, ஐயோ உளறிட்டமோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு கதிர். இதோட இந்த எபிசோட் முடியுது.